தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருநெல்வேலியிலிருந்து பாபநாசம் செல்லும் சாலையில் திருநெல்வேலியிலிருந்து சரியாக 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது முன்னீர் பள்ளம். இங்கு அமைந்திருக்கும் சிவாலயத்தில் உள்ள பல்லி சிற்பத்தை தரிசித்தால் கடுமையான தோஷங்களும் பீடைகளும் விலகி ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது தொன்நம்பிக்கை. இந்த தலத்திற்கு முன்னீர் பள்ளம் என்று ஏன் பெயர் வந்தது? நாராயண தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பித்ரு தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்ற தலம் இது. அதனால் 3 நீர் பள்ளம் என்று பெயர் வந்திருக்கிறது. அதுவே பின்னர் முன்னீர் பள்ளம் என்று மருவியதாக சொல்கிறார்கள் இப்பகுதி மக்கள். இந்த தலத்தில்தான் ஸ்ரீ பரிபூரண கிரிபேஸ்வரியுடன் கோவில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ பரிபூரண கிரிபேஸ்வரர். இந்த பகுதியில் இந்த ஆலயம் உருவான ரசமான அந்த வரலாற்றை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். முற்காலத்தில் பாஞ்சால தேசத்தை மதுராந்தகன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தான தர்மங்கள் செய்வதில் சிறப்பானவன் அவன். ஆனாலும் மக்களின் தண்ணீர் தேவையை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிட்டான். இது குறித்து அவனுடைய குலகுருவான கண்வ மகரிஷி அவனிடம் எடுத்துரைக்கிறார். ஆனாலும் அவன் கண்டுகொள்ளவில்லை. தண்ணீர் தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று நினைத்தானே தவிர நம் தேசத்து மக்களுக்கு நாம் தான் தண்ணீரையும் வழங்க வேண்டும் என்பதை அவன் சிந்திக்கவே இல்லை. சரி, மறு ஜென்மத்தில் அவன் பல்லியாக பிறந்து செல்வந்தர் ஒருவருடைய வீட்டு சுவரிலே வசித்து வருகிறான். ஒருமுறை அந்த செல்வந்தர் வீட்டுக்கு கண்வ மகரிஷி வந்து சேருகிறார். அந்த மகரிஷிக்கு பாத பூஜையெல்லாம் செய்கிறார்கள் அந்த வீட்டில் இருப்பவர்கள். அதற்காக பயன்படுத்தப்பட்ட நீர் எதிர்பாராத விதமாக பல்லியின் மீது விழுந்தவுடன் அந்த பல்லிக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்தது. தனது நிலைக்கான காரணம் குறித்து அந்த முனிவரிடம் கேட்டது. மக்களை தண்ணீருக்காக தவிக்க விட்டதால் வந்த வினை இது என்று எடுத்து கூறிய முனிவர் பல்லிக்கு விமோசனம் கிடைக்க வழிவகை செய்தார். அந்த பல்லியை எடுத்து ஒரு சந்தன பேழைக்குள் வைத்து திருநெல்வேலி பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார். தாமிரபரணி தீர்த்தத்திற்கு அருகில் வந்து சேர்ந்தது அந்த பல்லி. அங்கு முனிவர்கள் சிலர் புஷ்கரணி யாகம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவரின் கமண்டலத்திற்குள் விழுந்தது அந்த பல்லி. அதனால் அவர் கமண்டல நீரை தாமிரபரணியில் ஊற்றி விடுகிறார். மறுகணமே அந்த பல்லி அழகிய இளைஞனாக மாறியது. மனித உருவத்தை அடைந்த அந்த பல்லி, அதாவது மதுராந்தகன், அங்கேயே தங்கியிருந்து சிவாலயத்தை உருவாக்கி பல தீர்த்தங்களை ஏற்படுத்தி தண்ணீர் கொடையை சிறப்புறச் செய்தான் என்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. வேறொரு செவி வழி வரலாறும் உண்டு. அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியை வல்லபன் என்ற அரசன் ஆட்சி செய்தான். அவன் தனது வழிபாட்டிற்காக சிவலிங்கம் செய்து தரும்படி தன் ஆஸ்தான ஸ்தபதியிடம் கேட்டுக்கொள்கிறான். ஸ்தபதியும் அதற்கான பணியை தொடங்குகிறார். ஒரு நாள் சிவனடியார் உருவில் வந்து ஸ்தபதி செய்து வரும் சிவலிங்கத்தை தனக்கு தரும்படி கேட்கிறார் ஒரு முதியவர். ஸ்தபதியோ மறுத்து விடுகிறார். மறுகணம் அந்த அடியவர் தன்னிடம் இருந்த மூலிகை சாறினை எடுத்து சிவலிங்கத்தின் மீது தெளிக்க அந்த சிவலிங்கம் தீப்பற்றி கொண்டது. விஷயம் அரசரின் கவனத்திற்கு சென்றது. நேரில் வந்து விசாரித்தார் அரசர். அவரிடம் இந்த ஸ்தபதி சிவலிங்கத்திற்கு தவறான கல்லை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த கல்லுக்கு உள்ளே தேரை ஒன்று இருக்கிறது. அந்த சிவலிங்கத்தை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார் சிவனடியார். மன்னனும் சோதித்து பார்த்த பொழுது அந்த கல்லுக்கு உள்ளே இருந்து தேரை ஒன்று இருப்பதை அனைவரும் பார்த்து வியந்து போகிறார்கள். அதன் பிறகு அந்த அரசனும் அந்த அடியவரிடம் புதிய சிவலிங்கம் ஒன்றை நீங்களே வடித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். அடியவரும் அங்கிருந்த ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் ஆகிய 3 நீர்நிலைகளிலிருந்து 3 சிவலிங்கங்களை வடித்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகிறார். அந்த ஊரும் 3 நீர் பள்ளம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அந்நாள் முதல். அப்படி அடியவர் கொடுத்த 3 சிவலிங்கங்களில் ஒன்றை தனது வழிபாட்டிற்காக அரண்மனையிலே வைத்து கொண்டிருக்கிறான் மன்னன். 2வது சிவலிங்கத்தை முன்னீர் பள்ளத்தில் பரிபூரண கிரிபேஸ்வரர் என்னும் திருநாமத்தை கொண்டு இங்கு பிரதிஷ்டை செய்து இந்த சிவாலயத்தையும் கட்டியிருக்கிறான். 3வது சிவலிங்கத்தை தருவை கோவிலில் வல்லப பாண்டீஸ்வரர் என்று திருநாமம் செய்து அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டான் என்கிறது அந்த செவிவழி தலபுராணம். இந்த நிலையில் சிவலிங்கம் செய்வதற்காக தவறான கல்லை தேர்ந்தெடுத்த அந்த சிற்பிதான் பல்லியாக மாறிப்போனார் என்றும் பின்னர் அங்கேயே தவமிருந்து சிவனருள் பெற்றார். ஈசன் அவரிடம் தனது ஆலயத்திலேயே திருமாலுக்கும் ஒரு சிலை வடிக்கும்படி அதன் பிறகு ஆணையிட்டதாகவும் சிற்பியும் திருமாலுக்கு மரகத கல்லால் அழகிய சிலை ஒன்றை வடித்ததாகவும் அவருக்கு திருமாலின் அருளும் கிடைத்ததாக சொல்கிறது அந்த செவிவழி ஸ்தல புராணம்.
இந்த திருமாலின் மரகத மேனி இந்த ஊரில் இருக்கும் லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆக இந்த தலம் சிவ விஷ்ணு கஷேத்திரமாக திகழ்கிறது. ஞான நூல்கள் இந்த ஊரை சௌந்தர்ய கைலாயம் என்று போற்றியிருக்கிறது. சிவாலயத்தில் உள்ள முன்மண்டபம் கைலாய மண்டபம் என்ற பெயருடனேயே திகழ்கிறது. இதன் நினைவாக பெருமாளின் அவதார சிற்பங்கள், அனுமனின் தீரச் செயல்கள், திரிபுரம் எரித்த சிவபெருமானின் சிலைகள், கண்ணப்பர், பள்ளி கொண்ட பெருமாள், சப்த கண்ணீரின் சிற்பங்கள் ஆகிய அனைத்து சிற்பங்களுமே மிக மிக அழகாக இருக்கிறது இங்கு. இதில் குறிப்பிடத்தக்க ஒன்று ஒரே கல்லில் செய்யப்பட்ட நடராஜர் சிலை. இந்த கோவிலின் சிறப்பம்சம் இங்கே நவகிரகங்களும் தம்பதி சமேதராகவே அருள் புரிகிறார்கள். இத்தலத்து கருவறையில் ஈசன் கிழக்கு நோக்கிய சந்நிதி கொண்டிருக்கிறார். இவரை வந்து வழிபட்டால் நம் வாழ்க்கை செழிக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். அதே போல இந்த ஆலயத்தில் அன்னையானவள் தெற்கு நோக்கி அருள் புரிகிறாள். அன்னை அருளும் கருவறைக்கு முன்பு உள்ள சுவரின் கீழே இறங்கும் பாவனையில் ஒரு பல்லியின் சிற்பம் அமைந்திருக்கிறது. இங்கு வந்து அம்மனையும் ஈசனையும் வழிபடுவதோடு இந்த பல்லியையும் தரிசித்தால் தோஷங்கள், திருஷ்டிகள், தீவினைகள் ஆகியவை முற்றிலும் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பாபநாசம், அம்பாசமுத்திரம் செல்லும் பேருந்துகளில் பயணித்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த தலத்தை அடையலாம். தினசரி காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.